வணக்கம், வெல்கம் டு ஜானவிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பட்டர் சிக்கன். இதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்க்கலாம். சிக்கன் 300 கிராம், 2 பெரிய வெங்காயம், 4 தக்காளி, 10 முந்திரி பருப்பு, ஒரு பச்சை மிளகா, கொஞ்சம் கொத்தமல்லி, பட்டர் 3 டேபிள் ஸ்பூன், கஸ்தூரி மேத்தி 1 டீஸ்பூன், மிளகாத்தூள் 2 டீஸ்பூன், கரம் மசாலா 1 டீஸ்பூன், இஞ்சி பூண்டு விழுது 2 டீஸ்பூன், மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன், தேவையான அளவு உப்பு, ஒரு பட்டை, ஒரு பிரிஞ்சி இலை, 2 கிராம்பு, 3 ஏலக்காய். இப்போ பட்டர் சிக்கன் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ சிக்கனோட பிரெஸ்ட் பீஸ் எடுத்து வச்சுருக்கேன். இது மாதிரி மெலிசாக சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இது எப்படி மேரினேஷன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு பவுலில் ஃபஸ்ட்டு இந்த சிக்கன் எல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. சிக்கன் எல்லாம் உள்ளே சேர்த்துக்கோங்க. இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். ஒரு டீஸ்பூன் மிளகாய் பொடி, ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு, கொஞ்சம் உப்பு. இதை நல்லா கலரி விட்டுக்கோங்க. இதில் தயிர் சேர்த்துக்கலாம். மூணு டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ இதை அப்படியே ஒரு 1/2 hour மூடி வச்சிடலாம். ஒரு கடாய் எடுத்து ஆன் பண்ணிக்கோங்க. இப்போ பட்டர் உள்ளே போட்டு சேர்த்துடலாம். சிக்கன் மேரினேட் பண்ணி இப்போ 1/2 hour ஆயிடுச்சு. இது இப்போ கடாயில் சேர்த்துக்கலாம். சிக்கன் எல்லாம் உள்ளே சேர்த்தாச்சு. சிக்கன் ஒரு 3/4 இதுலேயே நல்லா வேகணும். கிரேவியில் கொஞ்சம் வேகுனா போதும். இதில் கொஞ்சம் நல்லா 3/4 வேகட்டும். சிக்கன் நல்லா 3/4 வெந்துடுச்சு. கரெக்டாக 10 நிமிஷம் ஆச்சு. இது எடுத்து வச்சுக்கலாம். அதே கடாயில் கொஞ்சம் பட்டர் சேர்த்துக்கலாம். இதிலே செஞ்சுக்கலாம். சிக்கனோட ஸ்டார்ச் எல்லாம் நல்லா அப்படியே இருக்குது. இதில் ஒரு பட்டை, 3 ஏலக்காய், 2 கிராம்பு, வெங்காயம், வெங்காயம் கொஞ்சம் வதங்கினா போதும். இதில் நம்ம முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம்.
ஒரு பச்சை மிளகாய், தக்காளி, இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கரம் மசாலா, மிளகாத்தூள், உப்பு, கொஞ்சம் சர்க்கரை. சேர்த்து நல்லா கலரி விட்டுருங்க. இப்போ ஒரு கப் அளவுக்கு தண்ணி உள்ள சேர்த்துக்கலாம். இல்லை தக்காளி எல்லாம் நல்லா வேகணும், அப்போ தான் நம்ம நைஸாக பேஸ்ட்டாக அரைக்க முடியும். இது ஒரு 15 நிமிஷம் ஸ்லோ ஃப்ளேம்லேயே மூடி வச்சிடலாம். ஒரு 1/4 ஹவர் ஆயிடுச்சு. இப்போ தக்காளி எல்லாம் நல்லா சாஃப்ட் ஆகிடுச்சு. ஆஃப் பண்ணிடலாம். சூடு தணிஞ்சோன்னே மிக்சியில் நைஸாக பேஸ்ட்டாக அரைச்சிடலாம். இது மாதிரி நல்லா நைஸாக பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். இப்போ கடாய் எடுத்து ஆன் பண்ணிக்கலாம். இதில் கொஞ்சம் பட்டர், பிரிஞ்சி இலை, இப்போ நம்ம அரைச்சி வச்சிருந்த விழுதை உள்ளே சேர்த்துக்கலாம். இப்போ இதில் இன்னும் கொஞ்சம் வெண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம சிக்கன் எல்லாத்தையும் உள்ளே சேர்த்துடலாம். இப்போ சிக்கன் எல்லாம் உள்ளே சேர்த்தாச்சு. இப்போ நம்ம கஸ்தூரி மேத்தி உள்ளே சேர்த்துக்கலாம். ஒரு நிமிஷம் இருக்கட்டும், மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். ஒரு நிமிஷம் ஆயிடுச்சு. உங்களோட சுவையான பட்டர் சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. சுவையான பட்டர் சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு இந்த வீடியோவில் வர ஜானவி கிச்சன் என்ற லோகோவை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.